உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பிள்ளையோட வழிய போக்க என்னால எதுவும் செய்ய முடியலையே. அமைதியா இருங்க மம்மி, அமைதியா இருங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க இவ்ளோ கண்ணீரை எங்க இருந்து கொண்டு வரீங்க? அதோட உங்க புள்ள இன்னும் சாப்பிடல. நிஜமாவா? அப்படின்னா நான் எதையும் செய்ய தேவையில்லை. எதை செய்யறதா இருந்தாலும் அந்த பசியே செய்ய வைக்கும். ஏன்னா அவனுக்கு எப்ப பசிச்சாலும் அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். அவன் பழசெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். நான் இப்பவே போய் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். மம்மி மம்மி, உங்களுக்கு தான் தெரியும்ல, அண்ணனுக்கு தான் நீங்க எதையும் சமைக்க கூடாதே. அதோட அண்ணன் நீங்க சமைச்சத சாப்பிடுவாரா? அட, ஆனா நோ ஃபியர் வென் நந்தோஸ் ஹியர். நான் சிவா அண்ணாவோட ஃபேவரட் டபுள் சீஸ் பீட்சாவை ஆர்டர் பண்ணிடுறேன். அவருக்கு பசி எடுத்தா போதும். பசி எடுத்துருச்சு. கடவுளே, என்னால இந்த பசியை மட்டும் தாங்க முடியாது சொல்லிட்டேன். ஒருவேளை எப்பவாவது என் பாக்கெட் காலி ஆயிடுச்சுன்னா கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா என் வயிறு காலியானா என்னால அதை பொறுத்துக்க முடியாது. என்ன செய்யறது? இப்ப என்ன பண்றது? வீட்டுல சாப்பாடும் தீந்து போச்சு. வயிற்றுக்குள்ள எலி இங்க அங்கன்னு குதிச்சு குதிச்சு ஓடுது. என்ன பண்றது? என்ன சாப்பிடுறீங்கன்னா பீட்சா ஆர்டர் பண்ணவா? எக்ஸாக்ட்லி. ஆனா நார்மல் பீட்சா இல்ல, சிவா உடைய ஸ்பெஷல் பீட்சா. நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன், நீ குழப்பி விட்டாலும் விட்டுருவேன். அண்ணா, அட்ரஸ் ஒழுங்கா போடுங்க. கணேஷ் ராம் இல்லம், ஹவுஸ் நம்பர் 37, நியூ ரூட், மேலூர். இது என்னோட வீடு, எனக்கு அட்ரஸ் தெரியாதா? தெரியும்னா, ஆனா தெரியாம மேலூருக்கு பதிலா மெல்லூர்னு டைப் பண்ணீங்கன்னா ஆர்டர் வேற எங்கேயாவது போயிடும். சோ ப்ராப்ளம் ஆயிடும். அதனால தான் சொன்னேன். சரிடா, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு இருக்கிற ஊர் பேரைய நான் மறந்துட போறேன் சொல்லு. சிவபெருமானே, என்னோட அன்பான கடவுளே, உங்களுக்கு வேணும்னா இதோ இந்த ஒத்த கால்ல கூட என்ன தவம் செய்ய வச்சிருங்க. இங்க இருக்கிற கங்கையில நான் 100-200 முறை வேணா முங்கி எந்திரிக்கிறேன். ஆனா இப்படி என்ன பட்னி போடாதீங்க. ஏதாவது செய்யுங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? ஆர்டர் பண்ண சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். ஆர்டரா? இந்த ராத்திரியில நம்ம வீட்டுக்கு? ஹே, என்னப்பா இந்த ராத்திரியில எங்க வீட்டு முன்னாடி ஏன் கத்திட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், நான் ஒன்னும் கத்தல. ஆர்டர் பண்ண சாப்பாடை தான் கொண்டு வந்திருக்கேன். ஆர்டர் பண்ண சாப்பாடா? ரீமாசன் அக்கா நமக்காக ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. அப்புறம் எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? ஆர்டர் கொடுங்க. அங்க நின்னு பேசிட்டு இருந்தா நானா ஒரு வர்றது? நிமிஷம் இருங்க. டபுள் சீஸ் பர்ஸ்ட் பீட்சா என்னோட ஃபேவரட். ரீமாசன் அக்கா, நீங்க இதை ஆர்டர் பண்ணி என் மனசை சந்தோஷப்படுத்திட்டீங்க. என்ன ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சா? அட என்னப்பா, நான் வாசல்ல தான் நிக்கிறேன், யாரும் வரலையே. என்ன மெல்லூரா? அண்ணா, நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், பேரை கரெக்டா போடுங்க இல்ல வேற எங்கேயாவது போயிடும்னு. இப்ப யார் உங்க பீட்சாவை எடுத்து கப கபன்னு தின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியல. சரி விடு, அந்த பீட்சா என்னை விட வேற யாருக்கோ தேவைப்பட்டிருக்கு போல. அதான் கடவுள் அவங்க கிட்ட அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. வேற யாரோ சாப்பிட்டு ஏன் வயித்தை ஃபில் பண்ண மாதிரி இருக்கு. அது எப்படின்னா, நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தா அதை போய் புடிங்கிட்டு வந்திருப்பேன். நீ கவலையே படாத. எப்படி கடவுள் ஏன் சாப்பாடை அவங்க கிட்ட அனுப்புனாரோ அதே மாதிரி அவங்க சாப்பாடை என் கிட்ட அனுப்பலாம். அண்ணா, அது எப்படி நான் உங்ககிட்ட ஏய், அதெல்லாம் நடக்கும். நீ முதல்ல இங்க இருந்து போ. நான் மிஸ்டர் மூன் கூட பேசணும். ரொம்ப சீரியஸான விஷயம். நீ முதல்ல இங்க இருந்து போ. ப்ளீஸ் கோ.
என்ன இது? சாக்லேட்? ஒருவேளை இந்த சாக்லேட் உன்னோடதா இருக்குமா பீட்சா திருடனே? இன்னைக்கு நான் வேற எதையாவது கேட்டுக்கலாம். அக்கா 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 எந்திரிங்க எந்திரிங்க. என்னடி தூங்க விடு. ஓ இப்ப என்னடி ஆச்சு? தேங்க்யூ. எதுக்கு? எனக்கு பீட்சா ஆர்டர் பண்ணதுக்கு தான். வேற எதுக்கு? பீட்சாவா? ஆ, நான் எந்த பீட்சாவையும் ஆர்டர் பண்ணலையே. பொய் சொல்லாதீங்க. அட நிஜமாதான், நான் எந்த பீட்சாவையும் ஆர்டர் பண்ணல. உண்மை சொல்லு, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லையே. அவன் உனக்கு பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பானோ? ம்? அக்கா, இந்த பனாரஸ்லயே என் பாய் ஃப்ரெண்ட் ஆகுற அளவுக்கு எந்த பைத்தியமும் இல்ல. ஹவ் போரிங். நான் என்னமோ உனக்கு அஃபேர் இருக்குமோன்னு நினைச்சேன். சரி, என்ன தூங்க விடு. கடவுளே, நான் யாருக்கு சேர வேண்டியதை சாப்பிட்டேனே தெரியல. கடவுளே, யாரோட உரிமையை நான் பறிச்சிட்டேன்னு தெரியல. ஆனா இப்போ இது உங்க டியூட்டி. நீங்க எனக்கு சேர வேண்டியதை எதையாவது அந்த ஆளுக்கு போய் சேர்த்துருங்க. நான் தான் சாக்லேட் சாப்பிட மாட்டேனே. அப்படி இருக்கும்போது என் பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? என் புள்ள சாப்பிடாம தூங்க மாட்டானே நந்து. நான் ஒண்ணு பண்றேன். யாருக்கும் தெரியாம கிச்சனுக்குள்ள போய் அவனுக்கு பிடிச்ச பாயாசத்தை செய்யற. நீ வெளியில காவல் காக்குறியா? ஒருவேளை யாராவது வந்துட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லு. அப்புறம் பாயாசத்தை நான் தான் செஞ்சேன்னு சிவா கிட்ட சொல்லாத. நீ அமைதியா போய் உன் கையால் அவனுக்கு ஊட்டி விட்டுரு. நீ செஞ்சதா அவன்கிட்ட சொல்லிடு. நீங்க செய்யற பாயாசம் இந்த நந்துக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அதனால அண்ணனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன்டா. அது மட்டும் இல்ல, முதல்ல நந்திக்கு நெய்வேத்தியம் பண்ணாம சிவபெருமானோட பூஜை அரைக்குறையாயிடும்ல. அந்த மாதிரி இந்த நந்துக்கு கொடுக்காம என்னோட சிவாவோட பசி தீராது. அந்த சாக்லேட்ல அப்படி என்ன சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. உன்னை சாப்பிட்டதும் வருஷ கணக்கா இருந்த பசி தீர்ந்த மாதிரி இருக்கு. வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. சாரி அண்ட் தேங்க்யூ. சாரி ஃபார் த ஏப்பம் அண்ட் சாரி ஃபார் த சாக்லேட். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.